எனது இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு கலந்து கொண்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கம். பயிற்சிக்கு போயிடலாமாமா? ஏன் தாராளம். ஓகே. அப்படியே எல்லாரும் நிமிர்ந்து உட்கார்ந்துருங்க. கை சின்முத்திரா வச்சிருங்க. கண்ணை மூடிட்டு புருவ மத்தி கவனிங்க. 3 டைம் ஓம்காரம். இன்ஹேல். ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. உங்களுடைய 2 உள்ளங்கை உன்னோட ஒண்ணு வரிசிட்டீங்க. இதுல இருக்கிற வெப்பத்தை அப்படி கண்ணில் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்த்து மெதுவா கண்ணை தருங்க. மேடம், இந்த லிச்சின்னு வந்திருக்காங்க, அவங்களுக்கு போக்கோஸ்ட் கொடுத்துறீங்களா மேடம்? LIGY. என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? ஐயா தெளிவா கேக்குதுங்கய்யா. பூஜாமா, அந்த லிஜிக்கு ஹோஸ்ட் கொடுத்துருமா பூஜா. வாழ்க வளமுடன். அந்த லிஜின்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா பாருங்க, உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருங்க. நம்மளோட யாரு இன்னைக்கு கோஹோஸ்டோ அவங்களுக்கும் கொடுத்துருங்க. ஐயா கேள்வி கேட்டாங்கன்னு கொஞ்சம் அலர்ட்டா இருக்க சொல்லு. ஓகே. முதல்ல முத்திரை செய்யறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்றோம். ப்ரேயருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முத்திரைக்கான வார்ம் அப் செய்ய போறோம். முதல்ல உங்களுடைய 2 கையை அப்படியே வாஷ் பண்ணுங்க. அப்படியே கையை அப்படியே வாஷ் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது செகண்ட் ஸ்டெப்ஸ், நல்லா 2 கை நல்லா ரப் பண்ணுங்க. சூடு பறக்க ரப் பண்ணுங்க. இது செகண்ட் ஸ்டெப்ஸ். தேர்ட் ஸ்டெப்ஸ்ல நல்லா கிளாப் பண்ணணும். அப்படியே கிளாப் பண்ணுங்க. ஃபோர்த் ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா சக்கரம் ஆக்டிவேட்டிங். பான் சக்கரை உள்ளங்கையில இருக்கிற சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு லெஃப்ட் கை எப்படி வச்சிருங்க, ரைட் கை வந்து சுஜி முத்ரா. உங்களுடைய ஆள்காட்டி விரல் நுனி கொண்டு வந்துட்டு உள்ளங்கையில வச்சுட்டு மெதுவா கிளாக் வைஸ்ல அப்படியே சுத்துங்க. இதுல சுத்தும் பொழுது உங்களுடைய உள்ளங்கையில இருக்கிற அந்த சக்கரமும் சேர்ந்து சுத்துறத உங்களால உணர முடியும். போன முறை பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த முறை கண்டிப்பா தெரியும். ஒருவேளை அப்ப பயிற்சி பண்ணல அப்படின்னா இனிமேல் பண்ணிக்கிறேங்க. இந்த ஆள்காட்டி விரல் நுனி அங்க டச் ஆகும் போதே ஒரு சுருண்டு இருக்கும். நீங்க இதை சுத்தும் பொழுது அந்த சக்கரமும் சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கும். அதை நீங்க கவனிக்கலாம். ஒன்லி கிளாக் வைஸ்ல மட்டும் தான் சுத்தணும், ரிவர்ஸ்ல சுத்தக்கூடாது. இப்போ அடுத்த கையில பண்ணிடுங்க.
ரிலாக்ஸ். அடுத்து 5th ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய உள்ளங்கைய என்ன பண்ணணும், அடிவயிறுல வச்சுட்டு சுவாசத்தை மட்டும் கவனிக்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்க கவனிக்கலாம். நம்ம இப்ப கத்துக்கிறதுன்றதுனால குறைவான நேரம் மட்டும் கவனிச்சுக்கிறேன். உள்ளங்கை அடிவயிறுல பட்டும் படாமல் தொட்டா போதும். மூச்சை இழுத்தா வயிறு வெளியில வருதா கவனிங்க. பிரீத் அவுட் பண்ணும் பொழுது வயிறு உள்ள போகுதா அதை கவனிங்க. நல்ல ஆழமான சுவாசத்தை எடுத்து மெதுவா வெளியில விடுங்க. கண்ணை மூடிட்டே பயிற்சி பண்ணுங்க, கண்ணை திறக்க வேண்டாம். இப்போ ஃபர்ஸ்ட் முத்ராவுக்கு போயிடலாம். ஸ்லைடு காட்ட வேண்டாம் மேடம், சொல்லும் பொழுது காட்டணும் போதும். டைனமிக் முத்ரான்றது ஃபர்ஸ்ட் முத்ராவை இப்போ பார்க்க போறோம். இந்த வார்ம் அப்பை நீங்க கரெக்டாக அதை பண்ணிக்கணும். இன்னும் அடிஷ்னலா நிறைய முத்ராவுக்கான வார்ம் அப் இருக்கு. ஆனா இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நுனியா தொடுறது இதுவும் முத்திரைகளுக்கான வார்ம் அப் தான். ஒவ்வொரு விரலையும் இந்த மாதிரி வருடி விடுறது இதுவும் முத்திரைகளுக்கான வார்ம் அப் தான். தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. நீங்க எது வேணுமாலும் மாத்தி மாத்தியும் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒரு மாட்டுக்கு நீங்க பால் கறக்குறீங்க அப்படின்னா, பசு மாட்டுல இருந்து பால் கறந்தீங்க அப்படின்னா, எடுத்த உடனே யாரும் பால் கறக்க மாட்டாங்க. முதல்ல அந்த வருடுதல் நிகழ்ச்சி நடக்கும். அப்போ இந்த மின்காந்த சக்தியை நம்ம தூண்டும் பொழுது நம்மளுடைய முத்திரைகள் வேலை செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப மெதுவா இந்த பஞ்சபூதத்தையும் இணைச்சு ஒவ்வொரு விரலையும் அப்படி நீங்க அழகா உருவி விட்டா போதும். வருடணும். அதை போட்டு ரொம்ப ஹார்டா போட்டு இழுக்கக்கூடாது. அப்படி லேசா அப்படி தொட்டுட்டு அப்படியே நீங்க வருடி விட்டா போதும். ஒவ்வொரு விரலையும் நீங்க 5 முறையும் இது பண்ணலாம். 2 கையிலையும் பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க இருந்து தோள்பட்டையில இருந்து கையை நேரம் நீட்டிட்டு வந்துட்டு ஒரு அடி அடிக்கணும். ஒரு 3 டைம்ஸ். இங்க இருந்து நல்லா இழுத்துட்டே வாங்க. இழுத்துட்டு வந்துட்டு வேகமா ஒரு அடி எடுக்கணும். ஒரு 3 டைம்ஸ். அதே போல எலுமிச்சம்பழம் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்க உருட்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு உருட்டிட்டு நீங்க இது பண்ணாலும் முத்திரை சீக்கிரமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். தீப ஒளியில உங்களுடைய உள்ளங்கையை வச்சாலும் அதுவும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கையை நல்லா சுத்தமா கிளீனா இருக்கணும். நகமெல்லாம் வெட்டி இருக்கணும். இறுக்கமா இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் போடக்கூடாது. கையில வாட்ச் இருக்கிறது, மோதிரம் இருக்கிறது ரொம்ப இறுக்கமா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு முத்திரை செய்யும். அப்படி செய்யும் பொழுது நல்ல பலன் இருக்கும். வெறும் தரையில பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு விரிப்புல உட்காந்துருக்கணும். பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுடைய முதுகு கழுத்து நேர இருக்கணும். முதிரை பயிற்சி செய்யும் பொழுது சுவாசத்தை கவனிக்கணும், முதிரையை கவனிக்கணும். சுவாசம் நல்ல சீரான சுவாசமா இருக்கணும். அது ஆழமான சுவாசமா இருக்கணும். வேகமா மூச்சு இழுத்து வேகமா வெளியிட கூடாது. ஒரு முத்திரை செய்யும் பொழுது எந்த நோக்கத்திற்காக நம்ம முத்திரை செய்யறோமோ கவனம் எல்லாம் அது மேலதான் இருக்கணும். உதாரணமா ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது, அந்த ப்ராப்ளம் சரியாகணும்னு நினைச்சிட்டு நான் ஒரு முத்திரை பண்றேன் அப்படின்னா உங்க சங்கல்பம் எல்லாம் அது சரியானதா எண்ணத்தால நினைச்சிட்டு அந்த முத்திரையை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் முத்ராவை நம்ம பார்க்கக்கூடியது டைனமிக் முத்ரா. இந்த முத்ரா வந்து நீங்க முதல் நிலையில கவனிக்க வேண்டியது 2 கையும் இப்படி ஓபன் பண்ணி வச்சிருங்க. தொடையில வச்சிருக்கோம். உங்களுக்கு வீடியோ தெரியறதுக்காக நான் இப்படி தூக்கி வச்சிருக்கேன். உங்க தொடை மேல வச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ணணும், மூச்சை இழுக்கணும். இந்த சின்ன வயசுல எல்லாம் நம்ம பாடம் படிக்கும் பொழுது அந்த 1 2 என்ன சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், 1 2 3 4 5 இப்படிதான் நம்ம எண்ணிட்டே இருப்போம். 1 இப்படி மடக்கி விடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி நம்ம மடக்கி மடக்கி நமக்கு வாத்தியாரெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விரல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செஷன்ல விரிவா நம்ம எடுத்துட்டோம். இந்த கை விரல்ல அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்கிறது, ரெப்லாக்சி புள்ளிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 28,000 சக்கரங்கள் இருக்கிறது. அந்த 28,000 சக்கரத்துல 7 சக்கரங்கள் தான் இம்பார்ட்டன்ட். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். இந்த உள்ளங்கையில நிறைய சக்கரங்கள் இருக்கு. ஒவ்வொரு மொழியிலையுமே ஜாயிண்ட்லையும் சக்கரங்கள் இருக்கு. இதெல்லாம் துணை சக்கரங்கள்.
உள்ளங்கையில இருக்கிறது பால்ம் சக்கரா, அதுவும் இம்பார்ட்டன்டான சக்கரங்கள். இந்த சக்கரங்கள்லாம் கரெக்டா ஆக்டிவேட் ஆயிடுச்சுனாவே உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு முக்கியமான உறுப்புகளோட தொடர்புடையது. அதனால இந்த விரல்களை வச்சு செய்யும் பொழுது கண்டிப்பா 100% பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட முத்திரை செய்யணும். இப்போ டைனமிக் முத்ரா பண்றது இந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவை கொடுக்கறதுக்கும் மூளை செயல்திறனை கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாருமே இந்த முதிரையை செய்யலாம். டைனமிக் முத்ரா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூச்சை இழுத்துட்டு பிரீத் அவுட்ல உங்களுடைய ஆள்காட்டி விரல் நுனி கட்டவரல் நுனியோட இணைக்கணும் பிரீத் அவுட்ல. அதுக்கப்புறம் பிரீதிங் பண்ணிட்டு மெதுவா இந்த விரலை நேரம் நீட்டிட்டு பிரீத் அவுட்ல நடுவரலை கட்டவரல் நுனியோட இணைக்கணும். அதுக்கப்புறம் மூச்சை இழுத்துட்டு நடுவரலை நேரம் நீட்டுங்க. மூச்சை விட்டுட்டு அடுத்த வரல் மோதிர வரலால கட்டவரல் நுனியோட அடிங்க. மூச்சை இழுத்துட்டு மோதிர வரலை நேரம் நீட்டுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டே சுண்டு விரல் கட்டவரல் நுனியோட இணைக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்க. இன்னொரு தடவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் மூச்சை இழுக்கணும். பிரீத் அவுட்ல ஆள்காட்டி வரல மடக்கி கட்டவரல் நுனியோட எடுக்கணும். கட்டவரல கொண்டு போய் ஆள்காட்டி வரல சேர்க்கக்கூடாது. ஆள்காட்டி வரல் தான் கட்டவரல் நுனியோட இணைய கட்டவரல் அங்க போகக்கூடாது. மூச்சை இழுத்துட்டு அந்த ஆள்காட்டி வரல நேரம் நீக்கிடுங்க. இப்போ பிரீத் அவுட்ல நடுவரல் கட்டவரல் நுனியோட இணைக்கணும். மூச்சை இழுத்துட்டு அந்த வரல நேரம் நீக்கணும். மூச்சை விட்டுட்டு மோதிர வரல் கட்டவரலோட இணையணும். மூச்சை விட்டுட்டு அப்படியே நேரம் நீக்கிடுங்க. அடுத்தது மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டுட்டே சுண்டு வரல் கட்டவரல் நுனியோட இது பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். அப்படியே பண்ணுங்க. மூச்சை இழுங்க. ஒரு 3 ஸ்டெப்ஸ் பண்ணுங்க. தெரியலன்னா நீங்க இப்பயே இமிடியேட்டா கேட்டுக்கலாம். இந்த முதிரைகள் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு வரும். ஒரு சிலருக்கு அந்தந்த பூதங்கள் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருந்தா விரல் நேரம் நீட்ட வராது, தொடர்றதுக்கு சிரமமா இருக்கும். இது முதல் நிலை. இப்போ செகண்ட் ஸ்டெப்ஸ்க்கு போயிடலாம். இப்போ நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ணணும். இப்போ வந்து மந்திரங்களை சொல்லணும். இந்த ஆள்காட்டி விரல் கட்டவரல் நுனியோடு இணையும் பொழுது சா என்ற உச்சரிப்பை உச்சரிக்கும். நடுவரல் கட்டவரல் நுனியோடு இணைக்கும் பொழுது தா. மோதிர விரல் கட்டவரல் நுனியோடு இணைக்கும் போது ந. சுண்டு விரல் கட்டவரல் நுனியோடு இணைக்கும் பொழுது மா. இந்த மாதிரி மந்திரத்தை உச்சரிக்கணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பயிற்சி பண்ணும் பொழுது பயிற்சி செய்யறதுக்கு கத்துக்கிறேங்க விரல் நுனியை தொடுறதுக்கு. 2வது ஸ்டெப்ஸ்ல மந்திரத்தை சொல்லணும். இதுல நுனி தொட்டா போதும், மந்திரத்தை உச்சரிக்கணும். இப்போ மந்திரம் உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மூச்சை இழுக்கணும். மூச்சை நல்லா உள்ள இழுங்க. மூச்சை விட்டுட்டு, அதாவது நீங்க அந்த மந்திரம் சொல்லும் பொழுது பிரீத் அவுட் ஆயிட்டே இருக்கும். இந்த பிரீத் அவுட் ஆயிட்டே இருக்கும் பொழுது ஆள்காட்டி விரல் நுனி கட்ட விரல் நுனியோட அடிக்கணும். இன்ஹேல் சா. மூச்சை இழுத்துட்டு அந்த விரல் நேரம் நீட்டணும். தா. நா. மா. இந்த மாதிரி 3 முறை இந்த பயிற்சி பண்ணணும். அகைன் செகண்ட் டைம் மூச்சை இழுக்கிறேன். சா. தா.
நா மா third time sa ta na ma இது டைனமிக் முத்ராவில் செகண்ட் ஸ்டெப் பார்த்துருக்கோம். இப்போ தேர்ட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதே மந்திரத்தை சொல்லிட்டு ஒவ்வொரு விரல் நுனியிலையும் நல்ல ஒரு மிதமான அழுத்தத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு விரல் நுனியிலையும் இதே மந்திரத்தை சொல்லிட்டு அழுத்தம் நல்லா கொடுக்கணும். சரிங்களா? இதை மாதிரி ஒரு 3 தடவை பண்ணணும். இப்போ ஒரு தடவை மட்டும் நம்ம வந்து பயிற்சி பண்ணுவோம். நீங்க தனியா பண்ணும் பொழுது இந்த பயிற்சியை குறைஞ்சபட்சம் 5 நிமிடத்துல இருந்து 30 நிமிடம் வரைக்கும் ஒரு நாளைக்கு பயிற்சி பண்ணலாம். தினமும் பயிற்சி பண்ணலாம். இப்போ அகைன் செகண்ட் டைம் கிடையாது, தேர்ட் ஸ்டெப்ஸ்ல பண்ண போறோம். இன்ஹேல் சா ta na ma இது வந்து தேர்ட் ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு விரலையும் நல்ல அழுத்தம் கொடுக்கணும். அந்தந்த நுனியால நல்லா அழுத்தணும். இதுல நகத்திலையும் ப்ரெஷர் பண்ணி இது பண்ணலாம். பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஃபோர்த் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூதத்தையும் இந்த ஆகாயத்த பூதத்தை மடக்கணும், காற்று பூதத்தை மடக்கணும், ஆகாய பூதத்தை மடக்கணும், நிலபூதத்தை மடக்கணும், நீர் பூதத்தை மடக்கணும். ஒவ்வொரு பூதத்தையும் ஒரு சேர 2 சைட்லயும் கரெக்டா மடக்கணும். சரிங்களா? 2 கையிலையும் கரெக்டா மடக்கணும். இப்போ மூச்சு எழுங்க. ஆள்காட்டி விரல் கரெக்டா கட்டவரலுடைய அடி ரேகையில வச்சு மடக்கி பிடிக்கணும். நடுவரல் அதே மாதிரி கட்டவரலுடைய அடி ரேகையில வச்சு மடக்கணும். மோதிர வரலும் அதே மாதிரி அந்த அடி ரேகை கொண்டு வரணும். சுண்டு வரல் மட்டும் கொஞ்சம் வராது, சிறு வரல்ன்றதுனால அது எந்த இடத்துல போடுதோ கரெக்டா வச்சுங்க. மற்ற 3 வரல விரிச்சு வைக்காம சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? இதையும் 3 தடவை பண்ணணும். ஒவ்வொரு பயிற்சியுமே 3 தடவை பண்ணணும். நேரம் கருதி ஒரு முறை மட்டும் மூச்சு இல்லைங்க. சா ta na ma இந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த முத்திரை செய்யறதுனால
நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது? மேடம் ஸ்லைடு அப்படியே போட்டுருங்க மேடம். இந்த டைனமிக் முத்திரை மூளை சுறுசுறுப்பாக்கக்கூடிய முத்திரைகள். நம்மளுடைய சிந்தனை தெளிவடையும் இப்ப பண்ண பயிற்சினால. நரம்புகள் உறுதியாகும். பஞ்சபூதங்கள் சமநிலை அடையும். பஞ்சபூதம் ஏற்ற இறக்கமா இருக்கிறது, இல்ல கூடி இருக்கு குறைவா இருக்குது அப்படின்னா இது சமநிலைப்படுத்தக்கூடிய முத்திரை. சக்கரங்களை தூண்டிவிட்டு அவற்றின் செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய முத்திரை. உடல் சோர்வா இருக்கும் பொழுது இந்த முத்திரை பண்ணலாம். எப்பப்பெல்லாம் உடம்பு சோர்வா இருக்கிறதோ அப்பெல்லாம் இந்த முத்திரை செய்யணும். நம்ம உடம்புல இருக்கிற உள் உறுப்புகளை எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதனுடைய செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய முத்திரா. அடுத்த முத்திரா போயிடலாம். இது குழந்தை பசங்க ரொம்ப பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த முத்திரா போய்க்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்பயே கேட்டுக்கிறீங்களா? டைனமிக் முத்திராவில் நெக்ஸ்ட் சமண ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க விரலை நுனிய தொடறீங்க, அதே மாதிரி மடக்கியும் வைக்கிறீங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்க ஐயா? இது நுனி தொடர்றது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பூதம் அதிகமா இருந்தது அப்படின்னா இல்ல குறைவா இருந்தது அப்படின்னா சமநிலைப்படுத்தக்கூடியது. இது ஆள்காட்டி விரல் காற்றுக்கான மூலகம். இந்த காற்று பூதம் நம்ம உடம்புல அதிகமா இருக்குது இல்ல குறைவா இருக்குது அப்படின்னா இங்க நுனி தொடும் பொழுது அதை சமநிலைப்படுத்தும். சரிங்கய்யா. இப்போ அதிகமா இருக்கிறது அப்படின்னா இது குறைக்கும். இது நுனி தொடுறது எல்லாமே சமநிலைப்படுத்தக்கூடியது, மடக்கிறது எல்லாமே குறைக்கக்கூடியது. இப்போ இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது உடம்புல இருக்கிற பிரச்சனையை பாதி சரி பண்ண மாதிரி இந்த டைனமிக் முத்திரா. ஓ சரி சரிங்கய்யா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தெரிந்தோ தெரியாமலையோ பூதம் அதிகமா இருந்தாலும் குறைவா இருந்தாலும் இந்த டைனமிக் முத்திரா பண்ணும் பொழுது சமநிலைப்படுத்தி வச்சிருவோம். அதற்காக இந்த முத்திரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அனைத்து வயதினரும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரா டைனமிக் முத்திரா. ஏனாம்மா பேசலாம், உங்களுக்கு மியூட் கொடுத்துருக்கேன். ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்யா. ஐயா குழந்தைகளுக்கு இது எப்ப வேணாலும் செய்யலாமாங்கய்யா? சாப்பிட்டுதான் 2 மணி நேரம் கழித்து பண்ணலாம். சரிங்க. இந்த காது வலிக்கு காது வலி இருக்குங்கய்யா, அதுக்கு என்னங்கய்யா செய்யுது? வாயை திறந்தா காது வலிக்குது, அந்த ஜாயினுங்கய்யா. சளி எதுவும் இருக்குங்களா? ஆமாங்கய்யா, சளி பிடிச்சிருக்குங்க. சளி சரியானா காது வலி சரியாயிடும். அது இருக்கிற வரைக்கும் லிங்க முத்திராவும் ஆகாய முத்திராவும் பண்ண சொல்லுங்க. லிங்க முத்திராவும் ஆகாய முத்திராவும். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. ஓகே, அடுத்த முத்திரா போயிடலாமா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஜெகநாதன் சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா மந்திரம் சொல்லுங்கய்யா. மந்திரம் என்ன சொன்னீங்களா அது கரெக்டா இன்னொரு உச்சரிக்க மேடம்? அப்படியே இந்த ஷார்ட் பாக்ஸ்ல அப்படியே டைப் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்களா சார்? உங்களுக்கு அந்த ஷார்ட் பாக்ஸ்ல என்ன மந்திரம்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இல்ல இப்ப செய்தீங்களே நீங்க டைனாமிக் மந்திரா மந்திரம் சொன்னீங்களே அது. சா த ந ம. சா த ந ம. சரியா சரியா. அடுத்தது சமான வாயு முத்ரா போயிடலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப இந்த விரல் நுனி தொடுறோம் இல்லைங்க ஐயா, அப்ப இடது கையில 3 விரலும் கரெக்டா நிக்குது ஐயா சுண்டு விரல் தொடும்போது.
வலது கையில சுண்டு விரல் தரும்போது வந்து மோதிர விரல் வந்து மடக்கிக்குது ஐயா, நேரா நிக்க முடிய மாட்டேங்குது ஐயா. இந்த ஒரு கையில மட்டும் சமநிலையா இருக்க மாட்டேங்குதுங்க ஐயா. நுனி எந்த விரல் விரல் எந்த விரல் தொடும் பொழுது உங்களால மத்த விரல் எல்லாம் மடங்கிக்குதோ அந்த எழுதி வைக்க சொல்ல நான் புரியலைங்க ஐயா. அதனால திரும்ப திரும்ப இதே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தக்கூடிய இது முத்ரா, ஆகாய முத்ரா, பிருத்திவி முத்ரா, வருண முத்ரா. இதுல எந்த விரல் உங்களுக்கு சேரலையோ அந்த பூதத்தை டெய்லி ஒரு 15 நிமிஷம் காலை மாலை 2 நேரம் பண்ணிட்டே வாங்க. மத்த விரல் எல்லாம் நேரம் நீட்டிட்டு வந்துடும். சரிங்களா? ஒருவேளை நான் இந்த விரல் தொடும் பொழுது மத்த 2 விரல் இப்படி மடங்கி இருக்கு அப்படின்னா ஆகாய பூதம் பாதிப்பாயிருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆகாய பூதத்துல உள்ள அந்த முதிரையை மட்டும் பண்ணிட்டே வரணும். இப்ப மோதிர விரல் மட்டும் மடங்குதுன்னா அப்ப மோதிர விரல் புடிச்சு அந்த விரலை தொடர்ந்து பண்ணணுமாங்க ஐயா? நிலம் உலகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் உடம்புல. ஆமா, இப்ப மோதிர விரல் தொடும் பொழுது விரல் மடங்கி இருக்கு அப்படின்னா நிலபூதகம் பாதிப்படைஞ்சிருக்கு. சோ நிலத்தை நீங்க சரி பண்ணீங்கன்னா மத்த விரல் நேரா நீட்டிடும். அப்ப அதை மட்டும் தினம் தொட்டு பயிற்சி பண்ணா போதுமா ஐயா? இதோட சேர்த்து இந்த பயிற்சியோட சேர்த்து வாழ்க வளமுடன் ஐயா. இல்ல நீங்க எப்படி இல்ல எந்த இதுல பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த விரல் மடங்கலையோ அந்த விரலை தொட்டுட்டு 15 நிமிஷம் அப்படியே வச்சுக்கணும். இந்த அடுத்த முத்திரைகள் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மூச்சை இழுக்கும் பொழுது முதுகு தண்டுல இருந்து தலை உச்சிக்கு சுவாசத்தை மேல எழுக்கும். ஆமா, அந்த மாதிரி நீங்க ஒரு 15 நிமிஷம் 2 கையிலையும் ஒரே மாதிரி பண்ணணும். நல்லா நிமிர்ந்து உட்காரணும், கழுத்து நேரம் இருக்கணும், கண்ணு மூடி இருக்கணும். முத்திரையின் மீதும் சுவாசத்தின் மீதும் கவனம் இருக்கணும். சத்யசாயிமா விரல் நுனியில தான் இருக்கணும், நகத்தை தொடக்கூடாது. சரிங்களா? வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். கொஞ்சம் ஏஜ் காரணமா யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியலையே, அதுக்கு என்ன முத்திரைங்கய்யா? அதுக்கு நீங்க சக்தி முத்ரா பண்ணிட்டே வாங்க. ஒரு 30 நாள் தொடர்ச்சியா பண்ணுங்க, ரிசல்ட் கிடைக்கும். எத்தனை நிமிடம் பண்ணணும்யா, எப்படின்னு காட்டுங்க. 5 நிமிஷம் டெய்லி காலையில பண்ணிடுங்க. ஆதி முத்ரா, ஆதி முத்ரா உங்களுக்கு தெரியுங்களா? அப்படி வச்சிருங்க 2 கை. ஆதி முத்ரா. சுண்டு விரலையும் மோதிர விரலையும் நீட்டிடுங்க. சுண்டு விரல் நுனியும், மோதிர விரல் நுனியும். இது என்ன முத்திரையா? அப்படி வச்சுட்டு ஆமா, இது பேரு சக்தி முத்ரான்னு பேரு. இந்த முத்ரா தொடர்ச்சியா பண்ணிட்டே வாங்க. நல்லதுங்க ஐயா. சரிங்க, நன்றி அம்மா. வாழ்வளம். அடுத்த முத்ரா சமான வாயு முத்ரா. அதாவது கட்டவரல் நுனியோட மத்த 4 விரல் நுனி அணைச்சிங்கன்னா இதுக்கு பேரு சமான வாயு முத்ரா. அப்படி அதாவது ஒவ்வொரு பூதத்துக்கு இடைவெளியிலையும் ஒரு கேப் இருக்கும். கவனிச்சிங்கன்னா அப்படி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு இடைவெளி தெரியணும். 5 பூதத்துக்கும் 5 இடைவெளி இருக்கும். அதே மாதிரி சமமா வச்சுக்கணும். 2 கையிலையும் கட்ட வரலை ஒரே இடத்துல நடிக்க வச்சுட்டு மத்த 4 விரலை சேர்த்து கட்டவரல் நுனியோடு மத்த 4 பூதத்தின் நுனிகளை இணைக்கிற மாதிரி கொண்டு வந்துருங்க. தொட மேல இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கணும். மேல் நோக்கி இப்படி வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. தொட மேல வச்சுக்கணும். இல்ல ஒரு டேபிள் இருக்குன்னா டேபிள் மேல இப்படி லேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. பாக்குறதுக்கு தாமரை மூட்டு போல இருக்கும். பன்றியின் வாய் போல தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த முத்ரா. சுக்காரி முத்ரான்னு சொல்லுவாங்க வடமொழி சொல்லல. நல்லா நிமிர்ந்து உட்காரணும். ஒரு வியாதிக்கு ஏதாவது ஒரு பிராப்ளம் இருக்குது உடம்புல, நான் என்ன முத்ரா பண்ணணும்னே எனக்கு தெரியல, ஏதோ சக்தி முத்ரான்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தாரு, எனக்கு தெரியல, மறந்துட்டேன் அப்படின்னா உடனே இந்த முத்ரா வச்சுக்கிறேன். 15 நிமிஷம் வச்சா போதும். டெய்லி 15 நிமிஷம் பண்ணா போதும். அதுக்கு மேல பண்ணக்கூடாது. உடம்புல சக்தி நிலையை அதிகரிக்கக்கூடியது. உடம்புல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களையும் சமநிலை அடைய செய்யும். உடம்புல சக்தி லெவல் அதிகமாயிடுச்சு அப்படின்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால ஒரு நாளைக்கு 6 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க முத்ரா முடிச்சுக்கணும். எப்பப்பெல்லாம் உங்க உடம்புல ஒரு தொந்தரவு வருதோ இந்த முத்ரா பண்ணிக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இருக்காது.
நினைத்த காரியம் நடக்கிறதுக்காகவும் இத சங்கல்ப முத்ராவாகவும் பண்ணிக்கலாம். நினைத்த காரியம் நடக்கிறதுக்காக இந்த முத்ராவை ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் வச்சிருந்து சங்கல்பம் பண்ணீங்கன்னா நினைத்த காரியமும் நடக்கும். குபேர முத்ரா போல இதுவும் ஒரு அற்புதமான முத்ரா. மூளை சுறுசுறுப்பு அடைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த முத்ராவை 10 இருந்து 15 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல வலி இருக்குது, தொந்தரவு இருக்குது அப்படின்னா, உதாரணமா எனக்கு மூட்டுல வலி இருக்கு இல்ல தலைவலி இருக்குது அப்படின்னா 15 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறம் ஒரு கையில மேல் நோக்கி இப்படி வச்சுட்டு இன்னொரு கையில எனர்ஜி எல்லாம் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அப்படியே கிளாக் வைஸ்ல அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. உங்க கையில இருக்கிற எனர்ஜியை அந்த இடத்துல கொடுக்கணும். நாள்பட்ட மூட்டு வழியா டெய்லி பண்ணிட்டு அந்த மூட்ல அப்படியே ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸ்ல சுத்தி விட்டீங்கன்னா போதும். இதயத்துல வலி இருக்கிறதா அங்கேயும் நீங்க இது பண்ணலாம். வயிறுல வலி இருக்குதா, நீங்க எந்த இடத்துல வலி இருந்தாலும் 15 நிமிடம் கழித்து நீங்க எனர்ஜி எல்லாம் நல்லா ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணணும். அந்த அளவுக்கு அற்புதமா வேலை செய்யக்கூடிய முத்ரா. பன்றியின் முகம் போல இருக்கும் அந்த முத்ரா பாத்தீங்க அப்படின்னா. அதனால ஒரு இடத்துல திடீர்னு வலி வருது, தோள்பட்டையில வலி இருக்குது, தலைவலி இருக்கிறது, மைக்ரைன்னா நிறைய பேருக்கு இருக்கும். சும்மா அங்க வைக்க வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா போதும். எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த வலியை சரி செய்யக்கூடியது இந்த சமான வாயு முத்ரா. ஸோ பஞ்சபூதத்தையும் சமநிலையில வைக்கக்கூடிய முத்ரா. ஓகே, அடுத்த முத்ரா போயிடலாம் மேடம். முத்ரா கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னாவே உங்க கையெல்லாம் நரம்புகள் இழுக்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு அற்புதமான முத்ரா, சிவலிங்க முத்ரா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மதத்தினரும் ஓம் நம சிவாய அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லணும். ஓம் நம சிவாயன்றது சிவனை குறிக்கக்கூடியது கிடையாது. இந்த இடத்துல பஞ்சபூதத்தின் முதல் எழுத்து தான் நம சிவாயன்னு வரும். ந ம சிவாய. நான்றது மண்ணின் அம்சம், மான்றது நீரின் அம்சம், சீன்றது நெருப்போடையது, வான்றது காற்று, யான்றது ஆகாயம். நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளங்கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் நிலமா செயல்படும். இடுப்புல இருந்து தொப்புள் வரைக்கும் நீர்மூலகம், தொப்புள்ல இருந்து மார்பு வரைக்கும் நெருப்பு மூலகம், மார்புல இருந்து இந்த கண்டக்குழி வரைக்கும் காற்று, கண்டக்குழியில இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஆகாயம். நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலம் நீர் உடலாக செயல்படும். நிலமும் நீரும் உடலாக செயல்படும். காற்றும் ஆகாயமும் உயிராக செயல்படும். காற்றும் ஆகாயமும் உயிராக செயல்படும். இந்த நெருப்பு பூதம் மட்டும் சமநிலையில இருக்கும். இந்த நெருப்பு பூதம் எப்பொழுது அணைகிறதோ அப்போ இந்த 2 பூதமும், இந்த காற்றும் ஆகாயமும் வெளியில போயிடும். எஞ்சி இருக்கிறது நிலமும் நீர் மட்டும்தான். இந்த இதய சக்கரத்தை சரியா பாதுகாக்கிறதுக்கு இந்த ஓம் நம சிவாய மந்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி இந்த நம சிவாயா வந்தது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு பூதத்தோடைய சப்தம் தான், சப்தத்தின் முதல் எழுத்து தான் நம சிவாயன்னு வந்திருக்கு. உதாரணமா நம்ம ஒரு மண்வெட்டியை வச்சு ஒரு தரையில வெட்டணும் அப்படின்னா நங்குன்னு சத்தம் கேட்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒரு சத்தம் கேட்கும். நீங்க நெருப்பு எரியும் போது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு எரியுதுன்னு நம்ம வாய் மூலியமாவே சொல்லுவோம். அப்போ அதோட எழுத்து என்ன வருது? சி வந்துருதா? நெருப்போடைய சத்தம் சி. காற்றோடைய சத்தத்தை கேட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அழைப்பு வந்தது, அதனால கொஞ்சம் ஆயிடுச்சு. இப்போ நெருப்புடைய சத்தம் சி என்ற சத்தத்தை ஏற்படும். நெருப்பு எரியும் போது அது பக்கத்துல இருந்தா தெரியும், அந்த சத்தத்தை நீங்க கவனிக்கலாம். ஆகாய சத்தம் யான்னு வரும். ஓகேங்களா? அதான் நம சிவாயன்னு வரும். இப்போ இந்த
சிவலிங்க முத்ராவை அப்படியே கையில வச்சிருங்க. எப்படின்னா இந்த மாதிரி உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி வச்சிருங்க. உங்களுடைய சுண்டு விரலையும் மோதிர விரலையும் இந்த மாதிரி மடக்கி வச்சிருங்க. சுண்டு விரல் மோதிர விரல் 2 ஆகாய பூதத்தையும் இப்படி டச் பண்ணுங்க. ரைட்ல இருக்க ஆகாயத்தையும் லெஃப்ட்ல இருக்கிற ஆகாயத்தையும் டச் பண்ணுங்க. நெருப்பையும் இதோட இணைச்சிருங்க. பார்க்கறதுக்கு லிங்கத்தின் தோற்றம் போல இருக்கும். உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல நீங்க எப்படி வேணுமானு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கரெக்டா இதோடைய பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தொப்புளுக்கும் மார்புக்கும் மைய பகுதியில இருக்கிற மாதிரி கரெக்டான இதா இருக்கும். உங்களுக்கு சௌகரியமா இருக்கணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வச்சுக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்காரணும். மூச்சை இழுத்துட்டு ஒரு தடவை இழுத்து வச்சுட்டீங்கன்னா ஓம் சொல்லும் பொழுது மூலாதார சக்கரத்தை கவனிக்கணும். அங்க ஒரு நினப்பு வந்துடணும். நான் சொல்லும் பொழுது தொப்புள்ள இருந்து 2 விரல் கீழே. மா சொல்லும் பொழுது கரெக்டா தொப்புள் கொடி. சி சொல்லும் பொழுது இருதயம். வா சொல்லும் பொழுது தைராய்டு. யா சொல்லும் பொழுது ஆக்ஞம். அங்கே கவனம் வரணும். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கவனம் அங்க இருந்தாலும் ஓம் மூலாதார சக்கரத்தையும் நம சொல்லும் பொழுது கரெக்டா தொப்புள் குழியில நீங்க நினைச்சுக்கோங்க. 2 பக்கத்துல நம. சி ஒரு 3 செகண்டுக்கு சீன்னு அப்படியே இழுங்க. தொண்டைக்குழி வரும் பொழுது வா. புருவமத்தி வரும் பொழுது யா. இந்த மாதிரி உச்சரிக்கணும். 21 முறை சொல்லணும். இப்ப நம்ம வந்து 10 முறை மட்டும் சொல்லலாம். என்னோட நீங்க சேர்ந்து சொல்லுங்க. இந்த பஞ்சபூதத்தோடைய மந்திரம் தான். அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான மந்திரம் தான் ஓம் நம சிவாய. சரிங்களா? சிவலிங்க முதிரை கையில வச்சுக்கிறீங்க. இதோடைய பலன்கள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் நிமிர்ந்து உட்காருங்க. கண்களை மூடுங்க. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. உடம்புல 7 சக்கரங்கள் எங்கெங்க இருக்குன்னு தெரியும். ஓம் சொல்லும் பொழுது மூலாதார சக்கரம், அந்த இடத்துல கவனம் வைங்க. நான் சொல்லும் பொழுது மணிப்பூரக சக்கரம் பிளஸ் அட்ரினல். சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ந ம. சி சொல்லும் பொழுது அநாகதம். இருதயத்தை நினைக்கணும் சி சொல்லும் பொழுது. வா சொல்லும் பொழுது தொண்டைக்குழி, தைராய்டு கிளாண்ட், தைராய்டு அண்ட் பாராதைராய்டு. யா வரும் பொழுது கரெக்டா புருவ மத்திட்ட வந்துடணும், பீனியல் கிளாண்ட். ஸ்டார்ட் பண்ணிடலாம். மூச்சு எடுங்க. நம சிவாய. 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 ரிலாக்ஸ். இந்த மாதிரி 21 முறை இத சொல்லணும். இத ஒரு 4-5 பேரா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னீங்க அப்படின்னா அந்த வீடே அப்படியே பாசிட்டிவ் வேவா மாறிடும். நல்ல எண்ணங்கள் கொண்ட உள்ளமா மாறும். உங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா சுத்தமாயிடும். உங்க மனசும் சுத்தமாகும், உங்க வீடும் சுத்தமாகும்.
நீங்க வீட்டுல பண்ணும் பொழுது இந்த அளவுக்கு பலன் இருக்கு. இந்த முத்ராவை மற்றவர்களுக்காக இந்த முத்திரையை நம்ம செய்யலாம். ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்க மருத்துவமனையில இருக்காங்க அப்படின்னா, நீங்க அவங்கள பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்துட்டோம் எண்ணத்தாலும் ஓம் நம சிவாய சொல்லிட்டு அந்த மந்திரா வச்சுட்டு அவங்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். இல்ல வீட்டுல இருந்துட்டே பண்ணியும் அவரை நீங்க நலமாக்குறதுக்காக நீங்க உங்களுடைய முயற்சியை நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ அற்புதமா இருக்கும். உங்களுடைய எண்ணம் சுத்தமாகும். உங்களுடைய உடல் மனம் வலிமையாக இருந்ததுன்னா நம்மை சார்ந்தவர்கள் நலம் பெறதுக்காக இந்த முத்திரைகள் நீங்க செய்யலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க உடம்புல ஓரளவுக்கு எனர்ஜி எல்லாம் நல்லா ரிசீவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சிவலிங்க முத்ராவை பயன்படுத்தி மற்றவர்களுக்காக நீங்க செலவிடலாம். குடும்பத்தில் உள்ள அனைவரும் செய்தால் இல்லத்துல நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய இதயம் பாதுகாக்கப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். மன அமைதி பெறும். உடல்ல பஞ்சபூத தன்மைகள் சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த முத்ராவில்? இல்லைன்னா அடுத்த முத்ரா. ரெட்மி 10A வாழ்க வளமுடன். மரகதமணி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க முத்திரைகள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 10 ஸ்டெப் நடக்கும் போதே எனக்கு மூச்சு வாங்குது. அது எதனால சார்? என்ன வயசாகுதம்மா? எனக்கு 56 வயசாகுது. வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? நான் 66 இருக்கேன். ஆஸ்துமா ஏதாவது இருக்குங்களா? வேற எதுவும்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நல்லா யோகா நல்ல பிரச்சனையும் கிடையாது. பக்கத்துல ஏதாவது யோகா சென்டர் இருந்தா அங்க போய் சேர்ந்துருங்க. இந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். ஓ, அதுக்கு எதுவும் முத்திரை இருக்கா? அருகாமையில் இருக்கிற ஏதாவது ஒரு யோகா சென்டர்ல போயிட்டு சேர்ந்துருங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி பயிற்சி சொல்லி தருவாங்க. அப்படியா? முத்திரை எதுவும் இருக்கு சார்? உங்களுடைய முத்திரைகள் நிறைய இருக்கிறது. உங்களுக்கு வந்து நுரையீரலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான முத்திரைகள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உடம்புல வந்து உங்களுக்கு எனர்ஜி லெவல் லோவா இருக்கும். அதனால பிராண முத்ராவை ரெகுலரா காலையில பண்ணுங்க. பிராண முத்ரா. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். முத்ராவை மட்டும் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஓகே சார். முத்ராவும் பண்ணணும். அது பயிற்சி வரும்போது சொல்றேன். எழுதி வச்சுக்கிறீங்க. சுவாச கோஷம் அடுத்தது வரும். ஓகே சார். ஓகே சார். சித்ராமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையா இருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. அந்த ஷோல்டர்ல ஃப்ரோசன் ஷோல்டர் சொல்றாங்களேங்க, அதுக்கு என்னங்கய்யா பண்றது? அது திடீர்னு சிலருக்கு வருதுங்களே. சுகர் இருந்தா வரும்ன்றாங்க. சுகர் இல்லாத பேஷண்ட்டுக்கும் அது நல்லா இருக்கவங்களுக்கும் வருது. ஏன் வருது? அதுக்கு ஏதாவது இருக்குங்களா? மனம் இறுக்கம் இருந்தா உங்களுக்கு அந்த ஷோல்டர்ல அந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு வேலை பார்க்கறது, இந்த கைக்கு அதிகமா தோள்பட்டிக்கு அதிக நேரம் அப்படியே ஓவர் வெயிட் கொடுக்குற மாதிரி இருக்கிறது, அதனால எல்லாம் வரும். நீங்க அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கணேச முத்ராவை காலை மதியம் மாலை 3 வேளை பண்ணணும். இந்த கணேச முத்ரான்றது உங்களுடைய இந்த 2 உள்ளங்கை இருக்கு பாத்தீங்களா? 2 கையிலையும் இப்படி கொக்கி போல இப்படி மடக்கி வச்சுக்கிறேங்க. கொக்கி போல இப்ப யாரையாவது பிடிச்சி இழுக்கணும்னா இப்படி வச்சிருப்பீங்களா? அந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு குழந்தை ஏதாவது வருடுது அப்படின்னா நகத்தை வச்சு கீரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி கையை வச்சுட்டு இப்படி கொக்கி போல மடக்கி பிடிச்சிடணும். இது கை வந்து பாத்தீங்கன்னா தோள்பட்டைக்கு நேரா இருக்கணும். ரொம்ப கீழே வரக்கூடாது. சும்மா சில இதுல எல்லாம் இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் வச்சா வேலை செய்யாது. கரெக்டா இப்படி வச்சுக்கணும். உங்களுடைய ரைட் கையால லெஃப்ட் உள்ளங்கை பிடிச்சி இப்படி இழுக்கணும். லெஃப்ட்டை வச்சு ரைட் ஆல இழுக்கணும். ஆனா கை ஒரே இடத்துல சமநிலையில இருக்கணும். இப்படி இழுக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய 6 தடவை நல்ல ஆழமான மூச்சு இழுத்து வெளியில விடணும். 6 தடவை. 2 தடவை மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். எதிரெதிர் திசையில இழுத்துட்டே இருக்கணும். இந்த 6 தடவை மூச்சை இழுத்து விட்டதுக்கு அப்புறம் இந்த கையை மட்டும் அப்படியே மாத்திக்கிறேங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க 6 தடவை மாத்தணும். சோ இப்படி ஒரு 6, இப்படி ஒரு தடவை 6 சுவாசம். இதை மட்டும் பண்ணிட்டே வாங்க. காலை மதியம் மாலை உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி இருக்கவங்களுக்கும் அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வருதுங்களையா? அப்போ இது சரியாயிடுங்களா? அவங்க அதோட சேர்த்து மாதங்கி முத்ராவும் பண்ணணும். அவங்க வந்து அந்த மாதங்கி முத்ராவும் அந்த முத்ராவும் சேர்த்து பண்ணுங்க. சரிங்க. சரிங்கம்மா, நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஆதிலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.
பாடி ஹீட்டுக்கு குறைய முத்ரா இருக்குங்களாங்கய்யா? வருண முத்ரா பண்ணணும். சரி. ஓ 2 மினிட்ஸ். சரிங்க. சமநிலைப்படுத்தக்கூடியது. உடம்புல வந்து நீரை வந்து சமநிலைப்படுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாத சீத்தலின்னு ஒரு பிராணாயாமா இருக்கு. இந்த நாக்கு டியூப் போல உருட்டிட்டு இது வழியா காத்து உரியணும். ஒரு 5 செகண்ட் மூச்சு அடக்கி வச்சுட்டு மூச்சு வழியா வெளியில விடணும். எப்படின்னா இந்த பயிற்சி பண்ணும்பொழுது ஏசி ரூம்ல பண்ணக்கூடாது, தூசி இருக்கக்கூடாது, சுத்தமான இடமா பார்த்து பண்ணணும். சரிங்களா? சரிங்க. இது எப்ப பண்ணக்கூடாது. 2 பக்கத்துல பண்ணணுங்களாங்கய்யா? இது பண்ணிட்டு உடனே அது பண்ணணுமா? இல்ல, நீங்க எப்ப வேணாலும் பண்ணிக்கிறீங்க. சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours கழிச்சு பண்ணிக்கணும். சாப்பாட்டுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் பண்ணிக்கிறீங்க. இந்த நாக்க டியூப் மாதிரி உருட்ட வரல அப்படின்னா பல்ல கடிச்சுக்கிறீங்க. பல்ல கடிச்சுட்டு அது வழியா காத்த உரியணும். நாக்க மடக்கி வச்சுக்கணும். நீங்க இழுக்கும் பொழுதே காத்து நல்லா கூலிங்கா போகும். 5 நிமிஷம் பண்ணுங்க. நல்ல சுத்தமான இடமா இருந்தா ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. இல்லைன்னா 5 தடவை மட்டும் பண்ணுங்க. ஓ சரிங்க. இது மண் முத்ரா சொல்றோம், அது எதுக்குங்கய்யா? அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற பொருளை சத்து பொருளா மாத்தி உடம்புல நிலபூதம், நிலன்றது எது? உடம்பு தானே. உடம்புல எல்லா பொருளும் சத்து பொருளை கொடுக்கறதுக்கு முத்ரா தானே கேட்டீங்க? நிலபூதகம் சத்து பொருளா மாத்துறதுக்காகவும் நம்மளுடைய உடம்ப கரெக்டா வச்சுக்கிறதுக்காகவும் நம்மளுடைய முடி குரோத், நகம் சம்பந்தமான பிரச்சனை, விட்டமின் குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த நிலமூலகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் சாப்பிட்டு செரிக்காது, டைஜஷன் ஆகல அப்படின்னா அந்த முத்ரா பண்ணணும். இந்த முத்ரா பண்ணு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது பண்ணலாமா இல்ல சாப்பிட்டதுக்கு முன்னாடி பண்ணணுமா? சாப்பாட்டுக்கு முன்னாடி பண்ணிருங்க. காலையில பண்றது ரொம்ப நல்லது. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது ரொம்ப நல்லது. மண் முத்ராங்களாங்கய்யா? எந்த முத்ரா வந்தாலும் இப்போ நம்ம இது மண் பண்ணணும், நீரம் பண்ணணும்னா எப்படிங்க? ரெண்டுமே பக்கத்துல பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணலாமாங்கய்யா? ரெண்டுத்துக்கு சேர்த்து பிராண முத்ரா பண்ணிடுங்க. உங்களுக்கு டைம் ஒருவேளை இல்ல அப்படின்னா ரெண்டுத்துக்கு சேர்த்து பிராண முத்ரா பண்ணிடுங்க. அப்படி பண்றதா இருந்தா நீர் பண்ணிட்டு மண் பண்ணணுமா இல்ல மண் பண்ணிட்டு நீர்? ஃபர்ஸ்ட் மண்ணு பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நீர் பண்ணுங்க. 5 நிமிஷம் ரெண்டாவது தொடர்ந்து பண்ணலாம். 15 நிமிஷம் பண்ணிக்கிறீங்க. ஓ தொடர்ந்து 15 நிமிஷத்துல இருந்துதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால 10 நிமிஷம் குறைஞ்சபட்சமா அது இருக்கணும். அதிகபட்சம் நீங்க 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓ சரிங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணா போதும்? ஆமா, ஒரு தடவை பண்ணா போதும். அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். தினமும் பண்ணணும். சரிங்க. பண்ணிட்டு சரியாகலையே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நம்பிக்கை இல்லாம விடக்கூடாது. சரிங்க. இப்ப நன்றிங்க. குழந்தைவேல் ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்ங்கய்யா. ஐயா இது வந்து முத்ராஸ் வந்து சுகாசனம் ஐயா, சுகாசனம் 1 அல்லது சேர்ல இதுல எந்த மாதிரி உட்கார்ந்து அமர்ந்து செய்யணுங்கிறத சொல்லுங்க. அடுத்தது நான் கேட்கலான் இருந்து சகோதரி கேட்டாங்க, அதுக்கும் சொல்லிட்டீங்க. அதாவது உணவு அருந்தாதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்னா சிறப்புன்னு சொன்னீங்க. அந்த பொசிஷன் உட்கார்றது மட்டும் சுகாசனம், வஜ்ராசனத்துல செய்யலாங்களா அல்லது சேர்ல அமர்ந்து செஞ்சா சரிங்களா? முடியுங்க. ஸ்டார்டிங்லயே தரையில ஏதாவது ஒரு விரிப்புல உட்கார்ந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஒண்ணு. நீங்க கேட்டதுனால இப்போ பிருத்திவி முத்ரா பண்ணணும் அப்படின்னா வஜ்ராசனத்துல பண்ணணும். ஏன்னா நிலத்தை சரி பண்றதுக்கு, நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கு வஜ்ராசனம் சிறப்பு. அப்போ அது சம்பந்தமான முத்திரைக்கு வஜ்ராசனம். ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னா சமணம் போட்டுட்டு சுகாசனத்துல உட்காந்துக்கலாம், சித்தாசனத்திலையும் உட்காரலாம், பத்மாசனத்துல உட்காரலாம், வஜ்ராசனத்துல உட்காரலாம், எப்படி வேணுமானு உட்காந்துக்கலாம். உட்கார முடியலையா ஒரு சேர்ல உட்காரலாம். உங்களோட சோஃபா தான் இருக்குதா, சோஃபால உட்காந்துக்கலாம். ஆனா முதுகு கழுத்து நேரம் வச்சுக்கணும். அதை
அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களுடைய தண்டுவடம் நேரம் இருக்கணும், கழுத்து நேரம் இருக்கணும். எதற்காக செய்யறோமோ அது சம்பந்தமான எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம எண்ணத்துல இருக்கணும். பிளஸ் மூச்சு காத்தும் முத்திரைகள் மீது கவனம் இருக்கணும். இதை மட்டும் கவனிச்சா போதும். முடியாதவர்கள் படுத்த படுக்கையில இருக்கிறவங்களும் படுத்த நிலையிலேயே முத்திரை பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்கன்னா கீழே உங்க பாதம் ஏதாவது ஒரு மேட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். பெருந்தரையில பண்ணாம இருக்கிறது நல்லது. புரிந்ததா ஐயா? சிறப்பு சிறப்புங்க. ஆமாங்க, சிறப்பு. அது நெப்டிங் ஆகக்கூடாது, கால் தரையில படக்கூடாது. அடுத்தது இந்த உணர்வு பூர்வமா செய்யும் போது அந்த நீங்க சொல்றது காற்று, மூச்சு காற்று ஓடிட்டு இருக்குது. ஆனா ஒரு எலக்ட்ரிக் இது மாதிரி அங்க ப்ராசஸ் ஆகிறது நல்லா உணர முடியுது. அது சரிதானுங்க. அது நல்லா நமக்கு அந்த முத்திரானுடைய இது கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆமா, அப்படிதானுங்க. ஒவ்வொரு நீங்க முத்திரைகள் பண்ணும் பொழுது அந்த முத்திரையில ஒரு துடிப்பு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதுல ஒரு துடிப்பு தெரியும், அதை உணரலாம். இன்னும் நேரம் ஆக ஆக ஒரு சில நேரத்துல அந்த நரம்பு இழுக்கிறதெல்லாம் தெரியும். அதையும் நீங்க கவனிக்கலாம். ஐயா சிறப்புங்கய்யா, மிக சிறப்பான வகுப்பு ஐயாவது. உபயோகமான, அனைவருக்குமே உபயோகமானது. சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. வெயிட் குறையிறதுக்கும் ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் 40 வயசு பொண்ணுக்கு இருக்கு, அவங்களுக்கு என்ன செய்யலாம்? வெயிட் குறையிறதுக்கு சூரிய முத்திரான்னு ஒரு இது இருக்கிறது. மோதிர வரல மடக்கி கட்டவர்களுடைய 3வது கோட்ல வச்சு இப்படி மடக்கி வச்சிடணும். சரிங்களா? இதுக்கு பேரு சூரிய முத்திரான்னு பேரு. தினமும் ஒரு 15 நிமிஷம் பண்ணணும். ஓகேங்களா? இந்த முத்திரா பண்ணீங்க அப்படின்னா உடம்பு ஹீட் ஆகும், உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கும். சரிங்க. குடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரே நேரத்துல கடற்கரை குடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்க. சரிங்க. அதே மாதிரி மூட்டு வலி சரி பண்றதுக்கு மூட்டு வலியில ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சேர்த்து 2 முத்திரை சொல்லிடுறேன். லெப்ட் கையில ஆகாய பூதத்தையும் ரைட் கையில பிருத்திவி முத்திராவும் வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ஆகாயம், ரைட் ஹேண்ட் பிருத்திவி. அதே மாதிரி சுரப்பி முத்ரான்னு ஒண்ணு இருக்கிறது, அந்த முத்ராவும் பண்ணணும். இது கொஞ்சம் சிரமமா இருக்கும், எழுதி வச்சுக்கிறேங்க. சரிங்க. 2 மோதிர விரலையும் இப்படி வச்சுக்கிறேங்க. 2 உள்ளங்கை ஒன்னோட ஒண்ணு பாக்குற மாதிரியும் 2 மோதிர விரலையும் இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு ரைட்ல இருக்கிற மோதிர விரல் கொண்டு லெஃப்ட்ல இருக்கிற மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் அதோடைய நடுப்புறத்துல கொண்டு சுண்டு விரல் நுனியோட இணைச்சிருக்கோம். இப்போ லெஃப்ட்ல இருக்கிற ரிங் ஃபிங்கர் ரைட்ல இருக்கிற லிட்டில் ஃபிங்கரோட டச் பண்ணிக்கணும். ரைட்ல இருக்கிற மிடில் ஃபிங்கர் லெஃப்ட்ல இருக்கிற இண்டெக்ஸ் ஃபிங்கரை டச் பண்ணணும். லெஃப்ட்ல இருக்கிற மிடில் ஃபிங்கர் ரைட்ல இருக்கிற இண்டெக்ஸ் ஃபிங்கரோட டச் பண்ணணும். பாக்குறதுக்கு என்ன தோற்றத்தில் இருக்குன்னு சொல்லுங்க. பசுவின் மடி இருக்கு பாத்தீங்களா, அந்த தோற்றத்துல இருக்கு. பேரு அமுத சுரபி முத்ரான்னு ஒரு பேர் இருக்கு. காமதேனு முத்ரா, சுரபி முத்ரா. இல்லைன்னா இதை கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணி இப்படி வச்சுட்டீங்கன்னா இப்படி டச் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட் இருக்கு. இது சுலபமா இருந்தா இது பண்ணிக்கிறீங்க. ஆனா அந்த மெத்தட்ல பண்ணும் பொழுது ரொம்ப இதா இருக்கும். சரிங்க. நன்றி. இது ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்னங்கய்யா? ஆமா ஆமாங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க. வாழ்க வளமுடன். கேலக்ஸி A51. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த முத்ராஸ் எல்லாம் கொஞ்சம் குரூப்ல போடுறீங்களா ஐயா? மறந்து போயிடும், எல்லாமே சேர்த்து ஞாபகம் வச்சுக்க முடிய மாட்டேங்குது. ரெக்கார்டிங் அனுப்புறாங்களேம்மா, உங்களுக்கு தான் குரூப்ல எல்லாம் போடுறாங்களே. இதுல போடுவாங்கம்மா, இதே சாதனை மறக்கத்துல போடுவாங்க. சரி, ஓகேங்க அம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த முத்திரைக்கு போயிடலாமா?
கீதா குழந்தவே இல்லைம்மா. போயிடலாங்க ஐயா, அடுத்த முத்திரைக்கு போயிடலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கருட முத்ரா. கண்களை பாதுகாக்கக்கூடிய முத்ரா. இது யார் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம் இருந்தா அவங்க மட்டும் செய்ய வேண்டாம். உயர் ரத்த அழுத்தம்ன்றது ஹை பிபி. இந்த முத்ரா பண்றதுனால நம்மளுடைய கண் பார்வை கூர்மை அடையும். கண் பார்வை கூர்மை அடையும். பொதுவான பலன் தான். நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியது. உடம்புல பிராணன் அதிகரிக்கும். நம்மளுடைய உடலும் மனமும் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறைந்த ரத்த அழுத்தம் சரியாகும். குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த முத்ரா பண்ணீங்கன்னா ஹை ஆகும். அதனாலதான் ஹை பிபி இருக்கிறவங்க பண்ண வேண்டாம்னு சொன்னது. இந்த முதிரைய உடம்புல 4 இடத்துல 4 இடத்துல வச்சு பண்ணணும். 4 இடத்துல வச்சு பண்ணும் பொழுது 4 விதமான பலன்கள் இருக்கிறது. அதே போல கழிவு நீக்க மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் இதனுடைய செயல்பாடு சீராக இருக்கக்கூடியதாக அமையும். ரத்த ஓட்டம் சீரா பாய ஆரம்பிக்கும். இந்த முத்திரைய அடி வயிற்று பகுதியில வச்சு செஞ்சோம் அப்படின்னா, அந்த கருட முத்திரைய, இந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் வருது பாத்தீங்களா, சீரற்ற மாத விலக்கு, அந்த பிரச்சனை சரி செய்யும். அடிவயிறுல வரக்கூடிய வலி சரியாகும். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிராஸ்டேட் சுரப்பி வீக்கம், அதனுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்கும். தொப்புளுக்கு நேரா வச்சு செய்யும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா, உடம்புல இருக்கிற எல்லா வாயுக்களும் சமநிலைப்படும். நம்மளுடைய தொப்புளுக்கும் மார்புக்கும் அதனுடைய மைய பகுதியில வச்சு செஞ்சீங்க அப்படின்னா பசியின்மை, செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். நெஞ்சுக்கு நேரா வச்சு செய்யும் பொழுது குறைந்த ரத்த அழுத்தம், ஆஸ்துமா சரியாகும். ஆஸ்துமாவை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இந்த முத்திரை எப்படி பண்றது அப்படின்னா, 2 கையும் இப்படி கிராஸ் பண்ணிட்டு இப்படி கிராஸ் பண்ணிடுங்க. இந்த 2 கட்டை வரலையும் என்ன பண்ணணும், இப்படி கொக்கி போல மாட்டிடணும். அதாவது இப்படி மடக்கி வச்சுட்டு இப்படி கொக்கி போல வச்சுக்கணும். எதிர் எதிர் திசையில இந்த கட்டை வரல பிடிச்சி இழுத்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்படி வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க, ஏதோ பண்ணுவாங்க மேஜிக்லாம். கரெக்டா இப்படி கிராஸ் பண்ணிட்டு எதிர் எதிர் திசையில. இப்போ நல்லா மூச்சை இழுத்துட்டு இந்த விரலெல்லாம் கருடன், அதாவது கருடன் பறப்பது போல நீங்க பறக்கணும். இன்ஹேல், விரலெல்லாம் நல்லா ஓபன் பண்ண. எக்ஸேல். ஆனா கட்டை விரல் எதிர் எதிர் திசையில 2யும் இழுத்துட்டே இருக்கணும். அது மட்டும் நீங்க கவனிங்க. கண்ணை மூடிட்டு பயிற்சி பண்ணுங்க. இதையும் 5 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த பயிற்சி பண்ணிடலாம். இது 4 இடத்துல சொல்லியிருக்கோம். 4 இடத்துல பண்ணும் பொழுது 4 விதமான பலன் இருக்கு. அந்த ஸ்கிரீன்ஷாட் முடிஞ்சா நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க. அடிவயிறுல பண்ணும் பொழுது மென்ஸ்ட்ருவல் சம்பந்தமான பிரச்சனையை நமக்கு சரி செய்யும். அதே போல பிராஸ்டேட் சுரப்பி வீக்கம் இருந்ததுன்னா அதையும் சரி செய்யும். தொப்புளுக்கு நேரம் வச்சு நம்ம செய்யும் பொழுது உடம்புல இருக்கிற எல்லா விதமான வாயுக்களையும் சமநிலைப்படுத்தும். மேல் வயிறுல வச்சு பண்ணும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா பசியின்மை, சரியா பசிக்கல, செரிமான சம்பந்தமான பிரச்சனையை சரி செய்யும். மேல வரும் பொழுது லோ பிபியை சரி பண்ணும். ஆஸ்மா பிரச்சனையை கட்டுக்குள்ள கொடுத்துருங்க. அதே மாதிரி கண் பார்வைக்கு பொதுவானது வந்து கண் பார்வை நல்ல சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பிராண முத்ராவும் கண் பார்வைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கருட முத்ராவும் கண் பார்வைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த முத்திரை. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? பரிமளா தேவி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இந்த மண்ணீரல் பிரச்சனைக்கு என்ன முத்திரைங்க ஐயா போடலாம்? மாதங்கி முத்திராவே பண்ணுங்க. சரிங்க, ஓகேங்க. அப்புறம் பிரெயின்ல கிளாட் இருக்கு இல்லைங்க ஐயா, அதுக்கு பிரெயின்ல அடைப்பு, அடைப்பு, ரத்த அடைப்பு, அதுக்கு பிராண முத்ரா பண்ணணும். பிராண முத்திராங்களா? பிராண முத்ரா பண்ணுங்க. மகா சிரசு முத்ரா. குபேர முத்ரா வச்சுட்டு சுண்டு வரலை மட்டும் நீட்டணும். குபேர முத்ரா ஞாபகம் வச்சுக்குங்க. அதுல வந்து சுண்டு வரலை நீட்டிடுங்க. மகா சிரசு முத்ரா. இந்த 2 முத்ராவும் பண்ணுங்க. பிராண முத்ரா, மகா சிரசு முத்ரா. சரிங்க, நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். இந்த தலைவலிக்கு ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா.
தலைவலி என்ன விதமான தலைவலி அம்மா? அந்த கண்ணு வலிக்குது மைக்ரேனா? ஐயா குழந்தைக்கு ஐயா, என் பேத்திக்கு ஐயா கண்ணு வலிக்குதுங்கிறாங்க. மாசம் இந்த செக்கப் எல்லாம் பண்ணிட்டோமே ஐயா. மாதம் தலை வலிக்குது கண்ணு வலிக்குதுன்னு வந்து ஸ்கூல் விட்டு வரவன் படுத்துக்கிறாங்க ஐயா. என்ன வயசாகுதும்மா? அவளுக்கு 14 வயசு 13 வயசு ஆகுது ஐயா. 14 வயசு. இது போன் ரொம்ப நேரம் பாப்பாங்களா? போன் எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஐயா. சரிங்கம்மா. கண்ணுல எதுவும் நீர் வடிகிறதுங்களா? கூட குடுக்கறது இல்லையே ஐயா. ஆனா மாசம் அந்த கண்ணு வலியும் தலைவலியும் வந்து படுத்துறா ஐயா. ஸ்கூல் போயிட்டு வந்து நாங்க எல்லாம் செக்அப் பண்ணிட்டோம் ஐயா. ஒண்ணு இல்லைங்க. பண்ணிட்டீங்க. மோஷன் கரெக்டா போகுதா? மோஷன் கொஞ்சம் டைட்டா தான் போறா ஐயா. மோஷன் டைட்டா தான் போறா. அது சரி பண்ணா அது சரியா போயிடும். அந்த தலைவலி சரியா போயிடும். சரிங்க ஐயா. திரிபலாசூரணம் அத வாங்கி வச்சுட்டு, திரிபலாசூரணம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதை வாங்கி கொடுங்க. இந்த முத்ராவை டெய்லி பண்ணா மோஷன் ஃப்ரீயா போக ஆரம்பிக்கும். அபான முத்ரா. ஓகேங்களா? தலைவலி இருக்கும்போது இந்த சுஜி முத்ராவை இப்படி வச்சுக்கோங்க. அனுசாசன் முத்ரா இப்படி வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. இந்த 2 முத்ரா இது இம்பார்ட்டன்ட். இது சரி பண்ணா இந்த முத்ரா தேவையில்லை. சரிங்க ஐயா. இருக்கும்போது இந்த முத்ரா பண்ணணும். மோஷன் போறதுக்கு இந்த முத்ரா கரெக்டா பண்ணணும். சரிங்க ஐயா. ஓகே ஐயா. நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க. நன்றி. மேடம் தானையா? ஐயா வெரிகோஸ் வெயின் நரம்பு சுருள் தானே சொல்றீங்க? ஹலோ, உங்க சரியா கேட்கலாமா? வெரிகோஸ் வெயின் சரியாகிறதுக்கா என்ன வயசு, என்ன வேலை பாக்குறாங்க? வாழ்க வளமுடன். கீதாமா வாழ்க வளமுடன். ஐயா வெரிகோஸ் வெயினுக்கு சரியாகிறதுக்கு எந்த முத்ராங்க ஐயா பண்ணணும்? வெரிகோஸ் வெயின் சரியாகிறதுக்கு அவங்க என்ன வேலை பாக்குறாங்க, என்ன வயசு? கேக்கலங்கம்மா, நீங்க பேசுறது கேக்கல. 50 ஏஜ் 50. ஹலோ, ருத்ரமுத்ரா மட்டும் பண்ணுங்கம்மா. 2 கையிலயும் ருத்ரமுத்ரா பண்ணணும். சுண்டு விரல் நடுவரல் இப்படி வச்சுக்கணும். சரிங்களா? சுண்டு விரல் நடுவரல் கட்ட விரல். இதுக்கு பேரு ஜாய். வாழ்க வளமுடன். கட்ட விரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல், இந்த 3 விரலையும் அணைச்சிருங்க. அதோட தலைகீழ் ஆசனம், அதாவது ரிவர்ஸ்ல செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே பண்ணணும். சரிங்களா? இது பேர் ருத்ர முத்ரா. இதை ரெகுலரா ஒரு 15 நிமிஷம் பண்ணா போதும். இதுல இன்னைக்கு கிளாஸ்ல இந்த 2வது முத்ரா ஒண்ணு எடுத்தோம் பாத்தீங்களா, சமான வாயு முத்ரா. இந்த 2 முத்ரா மட்டும் பண்ணனா போதும். சரிங்களா? அதே மாதிரி மல்லாந்து படுத்துட்டு 2 காலையும் செவர்ல தூக்கி வச்சுக்கணும். முதுகு ஃபுல்லா தரையில இருக்கணும். உங்க 2 காலும் வால் மேல இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் டெய்லி வச்சுக்கணும். காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களுடைய ரத்த ஓட்டத்தை எல்லாம் கீழ் பக்கமா கீழே டவுன் பண்ணா போதும். தேங்க்யூ ஐயா. நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. முத்ரா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. கட்ட விரல், ஆள்காட்டி விரல், ஆள்காட்டி விரல். ஆமா, இப்படி மட்டும் ஞாபகம். 1 2 3 நடுவரலும் சுண்டு வரல மட்டும் நேரம் நீக்கி வச்சுக்கோங்க. ஹலோ அம்மா, வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இல்ல சார், தைராய்டு லெவல் கொஞ்சம் நார்மலா இருக்கிறதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட். அதுக்கு என்ன சார் செய்யலாம்? முத்திரை தைராய்டுக்கு நல்லா கழுத்து பயிற்சி பண்ணுங்க. அப் அண்ட் டவுன் ரெகுலரா பண்ணுங்க. பயிற்சி பண்றாங்க நம்ம மகரிஷி இதுல. சேர்த்து சூன்ய முத்ராவும் நீங்க பண்ணுங்க. சங்க முத்ரா பண்ணுங்க. சூன்ய முத்திரை, சங்க முத்திரை, சங்க முத்ரா. நல்ல கழுத்து ஸ்ட்ரெச் ஆகிற எல்லா ஆசனமும் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஓகே. அதே மாதிரி ஜலந்தர் பந்தம் பயிற்சி பண்ணணும். நல்லா மூச்சு இழுத்துட்டு ஒரு 10 செகண்ட் மூச்சு அடக்கி வச்சுட்டு கழுத்து நேரம் நீட்டுங்க. இதை ஒரு 5 முறை டெய்லி பண்ணுங்க. ஓகே ஓகே சார். சரிங்களா? சங்க முத்திரை,
அப்புறம் இன்னொரு முத்திரை என்ன சங்கமுத்ரா, சூன்ய முத்ரா. சூனிய முத்திரா. ஓகே ஓகே சார். சரிங்க சார், சரிங்க சார். சரிங்கம்மா. ஓகே, நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. கீதா குழந்தைவேல் அவர்கள் வாழ்க. வாழ்க வளமுடன். பிளேட்லெட் செல் குறைவா இருக்குல்ல, அதுக்கு என்னங்க ஐயா முத்திரை செய்யலாம்? பிளட் குறைவா இருக்கு. பிளேட்லெட் செல்கள் கம்மியா இருக்குங்களா? 35,000 தான் இருக்குங்களா? அதுக்கு வந்து என்ன முத்திரை செய்யலாங்க ஐயா? பிருத்திவி முத்ரா பண்ணணும். நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு, சித்த மருத்துவர்கிட்ட கேட்டு அதுக்கான உணவு முறை சாப்பிடணும். இம்பார்ட்டன்ட் அங்கதான் இருக்கிறது. ஏன்னா சத்தா மாத்தி கொடுக்கறது பிருத்திவி முத்ராவோட வேலை. நீங்க சாப்பிட்டா அது கிடைக்கும். இந்த முத்ரா வேலை செய்யும். முத்ரா மட்டும் பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? என்ன முத்திரை 2 கையிலயும் செய்யுங்க ஐயா? 2 கையிலயுமே செய்யணும். எல்லாமே 2 கையில தான் செய்யணும். மோதிர விரல் கட்ட விரல் நினைச்சா போதும். மோதிர விரலும் கட்டை விரலும் ஒண்ணு சேர்த்திக்கணும். சரிங்க ஐயா. வஜ்ராசனத்திலே உட்காரலாம், சுகாசனத்திலே உட்காரலாம்ங்களா ஐயா? வஜ்ராசனத்துல உட்காந்துக்கிறீங்க. முடியாத பட்சத்துல நீங்க சுகாசனத்துல உட்காந்துக்கலாம், சரிங்களா? 2 நேரம் உணவு, ஒருவேளை பழம் தாங்க எடுத்துக்கிறேன். நைட் கம்பல்சரி பழம், பேரிச்சம்பழம், பப்பாளி, தேங்காய். நல்ல மென்னு சாப்பிட சொல்லுங்க. சாப்பிடுறத நல்லா மென்னு நல்லா அரைச்சி கூழாக்கி தண்ணியா குடிக்கணும். சரி சரிங்க ஐயா. மத்தியானம் காலையிலயும் மத்தியானமும் உணவு எடுத்துக்கிறேங்க ஐயா. காய்கறி நிறைய சேர்த்துக்கலாம். எது சாப்பிட்டாலும் நல்லா மென்னு சாப்பிடுங்க, சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும். என்னங்க ஐயா? மென்னு நல்லா கூழாக்கி சாப்பிட்டா சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க ஐயா. செரிமானம் சரியா ஆகலைன்னா சத்து பொருள் எதுவுமே கிடைக்காது. அது அப்படியே எல்லாம் வேஸ்டா தான் சாப்பிடவே இருக்கலாம். இந்த முத்திரைக்கு பேர் என்னங்க ஐயா சொன்னீங்க? பிருத்திவி முத்ரா. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அப்பா. பரிமலா தேவி ஐயா, அடுத்ததுக்கு போகலாம் ஐயா. வாழ்க வளம். நெக்ஸ்ட் மிருகி முத்ரா. இந்த மிருகி முத்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவலிய நீக்கக்கூடிய முத்ரா. பல்வலி சரியாகும். பல் ஈர்ல வரக்கூடிய வலியையும் சரி செய்யும். சைனஸ் தொந்தரவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காக்கா வலி போறது பாத்தீங்களா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா வேலை செய்யும். எதிர்மறையா யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடலும் மனமும் தூய்மையாகும். மனச்சோர்வு சரியாகும். இந்த முத்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவில்ல பிராமணர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மந்திரம் ஓதும் பொழுது ஒரு பொருளை நெய்வேத்தியத்துக்கு எடுத்து போடும் பொழுது இந்த மிருகி முத்ராவில தான் முத்ரா பண்ணுவாங்க. இந்த முத்ரா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா அபான முத்ரா மாதிரியே இப்படி மடக்கி வச்சுட்டு இந்த 2 விரல் மடக்கி வச்சிருக்கீங்களா, அதோடைய முதல் கூடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வச்சிடணும். இந்த படத்துல தெளிவா தெரியும். 2துமே மேல் நோக்கி இருக்கணும், தொட மேல வச்சுக்கணும் முத்ராவை. ஸோ இது மிருகி முத்ரா. அடுத்த முத்ராவுக்கு போயிடலாமா? அடுத்தது போலாங்க ஐயா. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது பங்கஜ் முத்ரா. 2 இந்த விரிஷ்டையும் இப்படி நல்லா அழுத்திடுங்க. அதுக்கப்புறம் சுண்டு விரல் பக்கம், கட்ட விரல் பக்கம் வச்சுக்கணும். எல்லா விரலையும் நல்லா விரிச்சு வச்சிடணும். விரிச்சு வச்சுட்டு இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா 3 விரல் தனியா இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 விரலையும் அப்படி மடக்கி எதிரில பாக்குற மாதிரி வச்சுக்கணும். நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கணும். அநாகத சக்கரம் வச்சுட்டா. இதுல மூச்சை இழுக்கும் பொழுது முதுகுத்தண்டுல இருந்து தலை உச்சி வரைக்கும் சுவாசத்தை மேல எழுப்பி தலை உச்சியில இருந்து முதுகுத்தண்டோடைய கடைசி டெயில் போனுக்கு சுவாசத்தை கீழே டவுன் பண்ணுங்க. மூச்சை கீழே இருந்து மேல கொண்டு வரணும், மேல இருந்து கீழே கொண்டு வரணும். இந்த மாதிரி பண்ணணும் இந்த பங்கஜ் முத்ரா. இந்த பங்கஜ் முத்ரா பண்றதுனால முகப்பொழிவு ஏற்படும். கேன்சர் நோயாளிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான முத்ரா. ஃபீவர் இருக்கும் பொழுது இந்த முத்ரா பண்ணீங்க அப்படின்னா ஃபீவர் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியது. 40 வயசுக்கு மேல எல்லாருமே செய்யணும் இந்த முத்ரா. இந்த முத்ரா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நெகட்டிவா எதையுமே யோசிக்க மாட்டீங்க. உங்களுடைய முகம் ஒரு தேஜஸா மாற ஆரம்பிக்கும். முகப்பொழிவு கிடைக்கிறதுக்கு இந்த முத்ரா பண்ணணும். எதையுமே நெகட்டிவா நீங்க யோசிக்க மாட்டீங்க. நம்மளுடைய மணிக்கட்டு பகுதி பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஹார்ட்டும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்மளுடைய ஆள் மனதுல நல்ல எண்ணங்களை பதிவு பண்றதுக்கு இந்த முத்ரா செய்யலாம். நல்ல எண்ணங்களை பதிவு பண்றதுக்காக தான் இந்த முத்ரா பண்ணிட்டோம் அப்படின்னாவே
எதையுமே நெகட்டிவா யோசிக்கணும்னே தோணாது. நல்ல எண்ணங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னா ஜீவகாந்த மின்காற்று ஆற்றல் சக்தி நம்மளுடைய கை வழியா பரவி உடல் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அற்புதமான முத்ரா. அதே மாதிரி முதுகு வலி, கழுத்து வலி, ஏற்கனவே இந்த ப்ராசன் ஷோல்டர்லாம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கழுத்து வலியெல்லாம் சரி பண்றதுக்கும் இந்த முத்ரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய முதுகு தண்டையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். முதுகு தண்டை நல்லா இருந்தாலே பெரிய வியாதி சரியானதா இருக்கும். வயிற்றில் உள்ள கட்டிகளை கரைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த முத்ராவில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா போதும். யார் யாருக்கெல்லாம் மன இறுக்கம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் விரல் விரியாது. ரெட்மி 10 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யூரினரி இன்கான்டினன்ஸ், சுகர். யூரினரி இன்கான்டினன்ஸும் சுகரும் இருக்கு. ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யூரினரி இன்கான்டினன்ஸ். ஓகேம்மா. அடுத்தது சுகர். சுகருக்கு ஆல்ரெடி மாதங்கி முத்ரா. யூரினரி இன்கான்டினன்ஸ். ஓகேம்மா. அதுக்கு வந்து சக்தி முத்ரா பண்ணுவோம். யூரினரி சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் நீங்க இந்த சக்தி முத்ரா பண்ணுங்க. அதோட சேர்த்து உதான வாயு முத்ரா பண்ணுங்க. இந்த 2 முத்ராவும் சேர்த்து டயபெட்டிக் வந்து சுமண முத்ரா ஒண்ணு பண்ணணும். சுமண SUMENA சுமண முத்ரா பண்ணுங்க. உள்ளங்கையை கோர்த்துட்டு இந்த 2 மிடில் ஃபிங்கரையும் இப்படி நேரம் நீட்டிடுங்க. இந்த முத்ராவும் பண்ணணும். இதுக்கு பேரு மாதங்கி முத்ரா. கட்டவரல சுண்டுவரலோடைய 3வது இந்த கோடலை வச்சுட்டு மடக்கி எடுத்து இதுக்கு பேர் ஆதி முத்ரா. இந்த முத்ராவும் பண்ணணும், பிராண முத்ராவும் பண்ணணும். சுகருக்கு இவ்வளவு முத்ரா பண்ணணும். இதுக்கு யூரினரி இன்கான்டினன்ஸுக்கு உதான வாயு முத்ரா. சக்தி முத்ரா. இதுக்கு பேர் இன்னொரு பேர் கோபுர முத்ரா. கோபுர முத்ராவும் பிராண முத்ராவும் செய்யணும். ஆமாங்க, உதான வாயு முத்ரா. அது வந்து டயபெட்டிக் தான். பிராணம் எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்துருமா. இந்த முத்ரா மட்டும் பண்ணிக்கிறீங்க போதும். பிராணம் பண்ணுங்க, ஆதி முத்ரா பண்ணுங்க, சுமண முத்ரா பண்ணுங்க, மாதங்கி முத்ரா பண்ணுங்க, உதான வாயு முத்ரா பண்ணுங்க. சரிங்க, தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். துளசி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதம்மா, தெளிவா கேக்குது. ஐயா தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு எந்த முத்திரை ஐயா பண்ணணும்? ஞான முத்ரா பண்ணுங்க. இப்ப லாஸ்டா சொல்லி கொடுத்த அந்த சக்தி முத்ராவும் பண்ணணும்மா. சக்தி முத்ராவும் ஆழ்ந்த தூக்கம் வரும். சக்தி முத்ரா, ஞான முத்ரா நுனி தொட்டு அது கீழே கொஞ்சம் ஞான முத்ரா. ஞான முத்ரா. இந்த 2 உங்களோட போன் நம்பர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஐயா. சரிங்கம்மா. உங்களோட போன் நம்பர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஐயா. நீங்க கிளாஸ் எதனா எடுக்கிறீங்களா ஐயா ஜாயின் பண்றதுக்கு? முத்திரைகள் கிளாஸ் எடுக்கல, யோகா கிளாஸ் தான் எடுத்தோம். யோகா கிளாஸ் எடுக்கிறீங்களா ஐயா ஆன்லைன்ல? ஆமாங்கம்மா. அது எப்படி ஐயா ஜாயின் பண்றது? அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு சொல்றேன். வேற ஏதாவது சந்தேகம்? சரிங்க ஐயா. இல்லையா, அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஐயா, உங்க போன் நம்பரும் அந்த கிளாஸ் பத்தி. சரிங்கம்மா. பரிமலா தேவி வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க ஐயா. ஒரு நாளைக்கு எத்தனை முத்திரை செய்யலாம் ஐயா? 4 முத்திரைகள் செய்யுங்க ஐயா, போதும் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. ஐயா இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு எந்த முத்ரா பண்ணலாங்க ஐயா? இப்போ பங்கஜ் முத்ரா மட்டுமே பண்ண சொல்லுங்க. சரிங்க ஐயா. எவ்வளவு நேரம் பண்ணலாங்க ஐயா ஒரு நாளைக்கு? 15 நிமிஷம் பண்ண சொல்லுங்க. அவங்க பண்ண முடியல அப்படின்னா 5 நிமிஷமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ண சொல்லுங்க. அதோட சேர்த்து ரெகுலரா தினமும் முதல்ல இந்த டீடாக்ஸ் முத்ரா 15 நாளைக்கு. ஏற்கனவே முன்னாடி பழைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா தெரியும். சரிங்க. இந்த முத்ரா பண்ண சொல்லியிருந்தேன், பிராண முத்ரா சொல்லியிருந்தேன், அபான முத்ரா, பங்கஜ் முத்ரா, ஞான முத்ரா. இந்த முத்ராவையும் சேர்த்து பண்ணணும். சரிங்க. இதுலயே வந்துருது உங்களுக்கு. இதை பண்ணனாலே போதும். ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். கோமதி அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்க.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன்மா. ஐயா அந்த இடுப்பு மட்டும் லெஃப்ட் சைடு மட்டும் வலிக்குதுங்க ஐயா. எப்பவுமே அடிக்கடி வருது. அதே போல சளி பிடிச்சாலும் இந்த லெஃப்ட் சைடு மூக்கு மட்டும்தான் அடைக்குதுங்க ஐயா. அது என்ன செய்யலாங்க? லெஃப்ட் மட்டும் அடைக்கிறது. ஆமா. அதே அதுக்கு போல கொஞ்சம் பிராணாயாம பயிற்சி பண்ணணும், யோகா பயிற்சியும் பண்ணணும். சரிங்களா? செய்துட்டு தாங்க ஐயா இருக்கிறேன். அதனால செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்களா? இந்த எப்பயுமே லெஃப்ட்ல உடற்பயிற்சி சதை எதுவும் வளர்ந்துருக்கா? என்னங்க சார்? நாசில சதை எதுவும் வளர்ந்துருக்கான்னு கேட்கிறேன். இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. ஏன்னா எப்பயுமே அடைச்சிட்டு இருக்கும். இப்ப கொஞ்சம் சளி பிடிச்சா உடனே லெஃப்ட் சைடு மூக்க மட்டும் தான் அடைக்குது, லெஃப்ட் சைடு இடுப்பு மட்டும் தான் வலிக்குது. அது ரெண்டு தான் பிரச்சனையா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ட்விஸ்டிங் ஆசனா நிறைய பண்ணுங்க. அதோட சேர்த்து முகல முத்ரா பண்ணுங்க. நிறைய ட்விஸ்டிங் ஆசனா பண்ணணும். முகல முத்ரா. பிராணாயாமம் வந்து என்ன பண்ணுங்க, ரைட்ல காத்து எடுத்து லெஃப்ட்ல விடுங்க. சூரிய பேதனான்னு பயிற்சின்னு இருக்கு. சூரிய பேதனா. சூரிய பேதனா. சூரிய பேதனா பண்ணுங்க. சரிங்க ஐயா. அதே மாதிரி அடைச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுங்க, இப்ப இந்த நாசி அடைச்சிருக்குன்னா இந்த சைடுல ஏதாவது ஒரு புக்ஸ் வச்சுட்டு இப்படி வச்சுக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சு பாருங்க. இல்ல ரெண்டு கையும் இப்படி லாக் பண்ணிட்டு இப்படி வச்சிருங்க. ரெண்டு நாசியும் ஓப்பன் ஆயிடும். இல்லைன்னா இப்ப லெஃப்ட் அடைச்சிருக்கு அப்படின்னா ரைட் சைடுல நம்ம சைடு வைஸ்ல படுத்திருப்போம் பாத்தீங்களா? ஆமாங்க. பேரு அனந்த சயனாசனம்னு சொல்லிட்டு சைடுல படுத்திருப்போம். ஒரு கழிச்சு திண்ணையில எல்லாம் வில்லேஜ்ல படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிமிஷம் படுத்தீங்க அப்படின்னா இந்த நாசி ஓப்பன் ஆயிடும். சரிங்க சரிங்க. முடிஞ்சா படுத்துட்டு ஒரு காலம் மட்டும் மேல தூக்கணும். சரி சரிங்க சரிங்க. அனந்தாசனன் பேரு நெட்ல போட்டா வரும். அந்த ஆசனத்துல ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க சரிங்க. நீங்க எந்த சைடு படுக்கணும்னா ரெண்டு சைடுலயுமே நீங்க படுத்துக்கலாம். சரி சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். சசிராமா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கு என்ன முத்ரா பண்றதுயா? ரைட் சைடுல கேஸ்ட்ரிக் மாதிரி இருக்குங்கய்யா. லெஃப்ட் சைடுல அடி வயிற்றுல கேஸ்ட்ரிக் மாதிரி இருக்குங்கய்யா. நீங்க நல்ல மென்னு சாப்பிட்டாலே கேஸ்ட்ரிக் வராது. இந்த முத்ரா அபான முத்ராவையும் வாயு முத்ராவையும் பண்ணுங்க. பிருத்திவி முத்ரா பண்ணுங்க. அபானன், பிருத்திவி, வாயு. ஃபர்ஸ்ட் வாயு முத்ரா பண்ணணும். சாப்பிட்றத நல்லா கூலாக்கி மென்னு சாப்பிட்டுடுங்க. அந்த சாப்பாடு நல்லா டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த சாப்பாடு எடுத்துக்கங்க. நடுப்புற எதுவும் இடைத்தீனி எதுவும் எடுக்காதீங்க. அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா எப்படி சாப்பிடுன்ற முறையும் நீங்க ஒரு சித்தா டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணும்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா மாத்திரையெல்லாம் விட்டுடலாம். இதோட சேர்த்து அதை கேட்டுட்டு அப்புறமா அந்த முத்திரையெல்லாம் செய்யணும். நீங்க நல்லா செரிக்கிறதுக்கு பிரதிவி முத்ராவும், சாப்பிட்டதே அபான கீழே தள்ளுறதுக்கு அபான முத்ராவும், உடம்புல வாயு இருந்ததுன்னா வாயுவை வெளியேற்றுறதுக்கு வாயு முத்ராவும் இந்த மூணு ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சாப்பிடுற முறை ஏதாவது தப்பா இருந்ததுன்னா அதை மாத்திக்கிடுங்க. வாயு தங்கவே தங்காது. சரிங்க, நன்றிங்க. பார்த்திபா பி டபுள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அவங்க யார்? சித்ராமா வாழ்க வளமுடன். கீதா குழந்தைவேலம்மா வாழ்க வளமுடன். அம்மா பேசிட்டேங்கம்மா. முதல்ல நான் கேட்டேங்க பிளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஆறுமுகம் அம்மா. ஆறுமுக ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இந்த பிரித்திவி ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. புக்கனை போட்டிருக்கீங்களா சார்? வணக்கம், வாழ்க வளமுடன். புக்கனை போட்டிருக்கீங்களா? புத்தகம் இல்லையா, புத்தகம் எல்லாம் எதுவும் போடலையா? உங்களுக்கு வேணா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறையா, வாங்கிக்கிறேங்க. சரி சார், நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. இந்த பிபிடி இருக்கும், அது வேணா உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த முத்திரைக்கு போறாங்களா இல்ல? ஐயா வாழ்க வளமுடன். ஓகே ஓகே, அடுத்த முத்திரா போயிடலாமா? சரி ஓகே. மாதங்கி போலாங்க. விரிவான நேரம் இருக்கிறதுனால லிஜி மேடம் அப்படியே மாதங்கி முத்ராக்கு வந்துருங்க.
இந்த மாதங்கி முத்ரா வந்து பாத்தீங்கன்னா நீரிழிவு நோயை விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான முத்ரா. என்ன பண்ணுங்க, எல்லா விரலையும் இப்படி கோர்த்துடுங்க. கோர்த்துட்டு 2 மிடில் ஃபிங்கர் மட்டும் நேரம் நீட்டிடணும். இந்த சைட்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சின்முத்ரா மாதிரி இருக்கும், 2 டச் ஆயிருக்கும். என்னுடைய வீடியோ தெரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? வச்சுக்கணும். இப்படி மேல் நோக்கி வச்சுக்கலாம். இது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா தரையை பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணுங்க. உள்ளங்கையில இடைவெளி இருக்கக்கூடாது. உள்ளங்கை நல்லா அழுத்தி வச்சுக்கணும். இந்த படத்துல இருக்கிற மாதிரி. படத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ளங்கையை அழுத்தின மாதிரி தெரியல, கொஞ்சம் இதா இருக்கு. உள்ளங்கையை நல்லா அழுத்தணும். சரிங்களா? இதை வந்து பித்தப்பை கல் கரையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மஞ்சக்காமாலை நோயை சரி பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய குடல், கல்லீரல், கணையம், மண்ணீரல், சிறுநீரகம், இந்த 5 பார்ட்ஸையுமே நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும். அடுத்தவங்களை வசியம் பண்றதுக்கும் இந்த மாதங்கி முத்ரா பயன்படுறது. பாசிட்டிவான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறேங்க. எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து முடிவெடுக்கும் தன்மை கிடைக்கும். முத்திரை தொடர்ந்து செய்து வர யாரெல்லாம் தொடர்ந்து இந்த முத்திரையை செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு பேச்சு திறன் நல்லா இருக்கும். அவங்களுடைய வாக்கு பழிக்கக்கூடியதாக இருக்கும். வாக்கு வல்லமை, நுட்பமான கலைகளை கற்கும் திறன், ஞாபக சக்தி, படிக்கும் திறன் ஆகியவற்றை பெறலாம். ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகியும் ஏஜ் அட்டன் பண்ணாத பெண் குழந்தைகள் இந்த முத்திரை செஞ்சு வந்தாங்கன்னா பூ பெய்வார்கள். யாரெல்லாம் இந்த முத்திரையை செய்து வராங்களோ அவங்க கல்வியில சிறந்து விளங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்த முத்ராக்கு போயிடலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா அடுத்தது போலாங்க. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலைங்க ஐயா. சரிங்க. அடுத்தது சண்முகி முத்ரா. எனக்கு ஒரு 8:05க்கு இன்னொரு ஒரு இது இருக்கிறது. 8:05 வரைக்கும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாங்க ஐயா. ஓகே. சண்முகி முத்ரா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான முத்ரா. 7 புலன்களை அடக்கக்கூடியது. இதுல 2 விதமா பண்ணலாம். எப்படின்னா கும்பகம் பண்ணி பண்ணலாம். சில இன்னைக்கு 20 முத்ரா எடுக்கலாம் அப்படின்றதான் தலைப்பு இருந்தது. ஆனா 7-8 முத்ரா தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கட்ட வரலால காது மடலை மூடுங்க. ஆள்காட்டி விரல் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை அப்படி தொட்டுட்டு இருந்தா போதும். கண்ணை அழுத்தக்கூடாது. நீங்க இப்படி கிராஸ் பண்ணும்பொழுது இந்த கண்ணுல ஒரு புருவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த போன்ல வச்சுட்டீங்கன்னா உங்க கண்ணுக்கு சேஃபா நீங்க வச்சிருப்பீங்க. நான் சேஃபா வச்சிருப்பேன் அப்படின்னா நீங்க டைரக்டா கண்ணுல வைங்க. இல்ல நீங்க அழுத்துவீங்க அப்படின்னா அப்படி மேல வச்சுக்கோங்க. இந்த மிடில் ஃபிங்கர் என்ன பண்ணணும், இந்த நாசி துவாரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பல்ல இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சுக்கணும். உங்களுடைய மோதிர விரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் உதடுக்கு மேல வச்சுக்கணும். சுண்டு விரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ் உதடுக்கு கீழே வச்சுக்கணும். இப்படிதான் வச்சுக்கணும். வச்சுட்டா போதும். இரகுலர் பீரியடுக்கு நீங்க அபான முத்ராவே பண்ணிட்டே வாங்க. அதோட சேர்த்து பிராண முத்ரா. இந்த 2 முத்ரா பண்ணாலே அந்த பிரச்சனை சரியாயிடும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நல்லா மெதுவா 2 நாசி வழியா மூச்சை இழுக்கும் பொழுது இந்த மிடில் ஃபிங்கரால ஓபன் பண்ணி வச்சுட்டு காத்தை இழுக்கணும். அப்புறம் 2 நாசியும் அப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. மிடில் ஃபிங்கரால க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் மூச்சு அடக்கி வச்சிருங்க. அதுக்கப்புறம் 2 நாசி வழியா மூச்சை விடணும். அந்த மாதிரி பண்ணுங்க. இது கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த கும்பகம் பண்ணா ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிலாம் நீங்க நெகட்டிவா நினைக்க வேண்டாம். முடியலையா ஒரு 5 செகண்ட் மூச்சு அடக்குங்க. மூச்சு அடக்கும் போது மட்டும் மிடில் ஃபிகரால லாக் பண்ணிடும். இந்த மாதிரி நீங்க ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூவா நீங்க ஆர்டர் பண்ணிட்டே இருக்கலாம். இது வந்து இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இஎன்டின்றது கண்ணு, காது, மூக்கு இது சம்பந்தமான பிரச்சனையை சரி செய்யும். அலர்ஜியையும் இது சரிப்படுத்தும். தலை சுற்றலை குணப்படுத்தும். பிரத்யேகாரப்புல நடக்க நிலையை உருவாக்கக்கூடியது. பிரத்யேகாரப்புல நடக்க நிலைன்னா உங்களுக்கு தெரியும். கண்ணு இருந்து பார்க்க முடியாது, காது இருந்து கேட்க முடியாது, நாக்கு இருந்து சுவைக்க முடியாது, தோல் இருந்தும் நம்மளால உணர முடியாது. ஸோ அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா இப்ப சொல்லிட்டு இருக்கிறதா பிரத்யாகார நிலை.
கண்ணு இருந்து பார்க்க முடியாது, காது இருந்து கேட்க முடியாது. ஒருத்தர் நீங்க டிரைவிங் பண்ணிட்டே இருப்பீங்க, பின்னாடி இருந்து ஒருத்தர் ஹார்ன் அடிப்பாரு, உங்களுடைய சிந்தனைகள் எங்கேயோ இருக்கும். அப்ப காது கேட்காது, உங்களை தொட்டு கூப்பிடுவாரு, உங்களால உணர முடியாது சிந்தனைகள் வெளியில இருக்கும்போது. அப்ப அந்த மாதிரி ஒரு பிரத்யேகார நிலைக்கு போறதா இந்த சண்முகி முத்ராவுடைய வேலை. இந்த பயிற்சி பண்றவங்களுக்கு ரத்த அழுத்தம் வராது, இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு உங்களுடைய ரத்த அழுத்தத்தை நீங்க அளந்து பார்த்தீங்க அப்படின்னா, அளவீடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குறைஞ்சிருக்கும். உங்களுடைய மூளையோட செயல்திறன் நல்லா இருக்கும், மூளை சுறுசுறுப்பா இருக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்காக இந்த முத்ரா பண்ணலாம். உங்களுடைய இதய துடிப்பு சீரா இருக்கும். இந்த முத்ரா இப்ப யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு கோபம் வராது. இதுல பிராமரி பிராணாயமும் சேர்த்து பண்ணலாம். ஒண்ணு கும்பகம் பண்ணி பண்ணலாம், இல்ல மூச்சை இழுத்துட்டு இந்த மாதிரி ஹம்மிங் பிரீத்திங் படிச்சு பண்ணலாம். ஓகே, நன்றி. அடுத்த செஷன்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா பூஜா அம்மா நீங்க வாழ்த்துறீங்களா இல்ல நான் வாழ்த்திடுவோங்களாம்மா? வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். யோகரத்னா பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். யோகரத்னா பாலசுப்ரமணிய ஐயா வாழ்க வளமுடன். அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பாலசுப்ரமணிய ஐயா உடல்நலன், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன் ஐயா. இதுவரைக்கும் மிகவும் சிறப்பான முத்திரையை பற்றி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. 8 முத்திரைகள் இதுவரைக்கும் சொல்லி அதனுடைய பயன்களையும் நமக்கு எல்லாருக்கும் புரியும்படியே சொல்லி அனைவருடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் சொல்லி சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க. நன்றி அம்மா.